பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த புறமும் பாரு தாங்க திவாகர். 3வது புறமும் பாரு திவாகர் தான். வேறு எவனும் கேம்லாம் கிடையாது. இவங்க தான் கேமு. ஒயில் கார்டு வர்ற வரைக்கும் இவங்க தான் கேமு. ஒயில் கார்டு வேறு வர்ற மாதிரி இருக்குது. இவங்க தான் கேம். உனக்கு புரியுதா இல்லையாண்ணே? ஃபஸ்ட்டு உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லைன்னு அடிக்குது, போட்டு தலைவணி வச்சு அடிக்குது. ஏன்டா உனக்கு புரியுதா இல்லையாடா திவாகர்? எதுக்குடா வர்ற வாட்டர்மெலன் சார்னு சொல்லிட்டு உள்ளே வர்ற? எல்லோரும் ஊரே சேர்ந்து குத்துறாங்க. பிக் பாஸ் வீடு ஃபுல்லாக சேர்ந்து குத்துறாங்க. நம்மளை தான் குத்துறாங்க. உன்னெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன் தெரியுமா? உனக்காக என்னென்னலாம் நான் பேசியிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. நீ அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு சோறு கொடுத்துட்டா போய் உட்காந்துடுற. கொஞ்சம் எப்படின்னா உனக்கு வெளியில் நல்ல பேர் கிடைக்குதுங்கிறதுக்காக இவங்க நைஸாக உன்னை அப்படியே கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறாங்க. அது உனக்கு தெரியுதா இல்லையா? வாரம் உன்னை குத்துனாயினா இல்லையா? 2 வாரம் உன்னை போட்டு என்ன அடி அடித்தாங்க. அப்படி கொஞ்சம் உனக்கு வெளியில் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே உன்னை அப்படியே மைல்டாக போகிறாங்க. உனக்கு புரியல உனக்கு? இப்போ என்னையுமே குத்தலை பாரு இந்த வாரம். ஏன் குத்தலை? வெளியில் கொஞ்சம் நேம் வர ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம கூட சண்டை தான் போட்டாகணும், இவ்வளோ வெளியிலலாம் அனுப்ப முடியாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இது உனக்கு புரிதல்? எல்லோரும் சேர்ந்து குத்துறாங்க. வாரத்துலேருந்து இது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். எனக்கு கடுப்பு வருமா வராதா? நீ புரிஞ்சுக்கிறியா இல்லையாண்ணே? உனக்கு எதுவுமே புரியுதா இல்லையாண்ணே? எல்லோரும் சேர்ந்து குத்துறாங்கண்ணே. அப்படின்னா நீ கேம் ஆடணும். நீ அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறாங்கனால அவங்க கூட நின்றுக்கிட்டு என்னையும் நீ திரும்ப அடிச்சுன்னா எப்படி? நான் உன் கூடயே தானே இருக்கேன். ஓகே, நம்ம கூட பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, அதுக்காக இப்படியே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாரு. ஒரு பக்கம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குனே பண்ணுறாங்க. நல்லா பண்ணிடுச்சு இன்றைக்கி ஷோ. அதாவது என்னென்னா ஒரு நாள் கண்டென்ட்டில் நான் இருக்கணும், அதுதான் பாரு. அது சிறப்பாக பண்ணுது. அது ஆள் திவாகருக்கு நம்ம உண்மையிலே பண்ணோமா பண்ணலையா? சோறு வேறு கொண்டாந்து வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு போல். சுபிக்ஷாலாம் நின்றுக்கிட்டு இருக்கு. எல்லோரும் இன்னும் ரம்யாவெல்லாம் நின்றுக்கிட்டு சோறு கொடுக்க பார்க்குறாங்க. எனக்கு கடுப்பு வருமா வராதா? எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. எனக்கு கடுப்பு வருமா வராதுன்னு. அதாவது எல்லா எமோஷனையும் காட்டுது. நான் வில்லினும் எல்லாம் நினச்சிக்கோ, நான் ஹீரோயினாகவும் எல்லாம் நினச்சிக்கோ, என்ன வேணாலும் நினச்சிக்கோ. வேறு ஒரு கடுப்பு இருக்குது. இன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணிட்டான் கமருதீன். அது கட்டி பிடிக்க போணுச்சா? அதெல்லாம் லவ்லாம் கிடையாது, சும்மா நம்ம பேசிக்கிறோம் பழகிக்கிறோங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அப்படி தள்ளிட்டோன்னா என்னாச்சுன்னா இது ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அந்த காண்டு வேறு அதுக்கு இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ திவார் வேறு இப்படி பண்ணிட்டாரா? எல்லோரும் போட்டு குத்துறாங்க. இது பண்ணுறேன்னு ஆதிரை வேறு கிளம்பிருச்சு. எப்ஜே கலை அதுக்கு என்னென்னா இந்த டேபிள் இப்பெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டாங்க பாருங்கள். அது வேறு இருக்குது. அது எப்போ நடந்துச்சுன்னு தெரில. எல்லாமே எபிசோடில் தாங்க இருக்குது. இன்றைக்கி 24 ஹவர்ஸ் பார்த்தவங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போணுச்சு ஷோ? உண்மையிலே சண்டையா இல்லை ஒன்றுமே இல்லையா? இல்லை சும்மா எல்லோரும் வேணும்னே சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை வேணும்னே பாரு சீனை போடுதா? இல்லை திவாகர் பண்ணது கரெக்டா? இல்லை ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க பிக் பாஸ் ஃபேமிலியில்? இல்லை அன்பு கேங் என்ன செய்யுது? என்ன நடந்துச்சுங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் புரிய மாட்டேது எனக்கு. இந்த வாரம் என்னென்னா ஒரு வேறு மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஒயில் கார்டு உள்ளே வர்றது தெரியுமான்னு வேறு அவங்களுக்கு தெரியல. ஆனால் பாரு உண்மையிலே பல ஃபேஸை காட்டுது. அது உண்மையாக ஃபேக்கா அதெல்லாம் அடுத்து கண்டென்ட் போட்டு பிச்சு எடுக்குதுங்க. ஏன்னா அடிக்கிறாங்க எல்லோரும், சுற்றி அடிக்கிறாங்களா? கியூசி ஆக்கிறதுக்கு அடித்தாங்க. சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு அடித்தாங்க. இப்போ கியூசி பார்க்குறதுலேயும் அடிக்கிறாங்க. இவர் என்னென்னா கொஞ்சம் லைட்டாக அங்கே போய் உட்கார. ஏன்னா கமருதீனால தான். கமருதீன் க்ளோஸாக இருக்குல்ல பாருவோட, இப்போது இருக்கான்ல. ஸோ அந்த காண்டு வேறு. ஸோ அதனால அந்த பக்கம் சாயிறாரா என்னன்னு தெரியல. இவர் வேறு பொம்பளை கேஸ் வேறு வாங்கிட போகிறாரு. எல்லாத்தையும் போய் வேறு மாதிரி டச் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் டைவர்ட் ஆயிடுச்சு. ஒழுங்காக கேம் ஆடணும் திவாகர். எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்.